ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் குர்குரே. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸில் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், 1 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, சில்லி பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா, இது எல்லாமே 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஓவர். ஸோ இந்த குர்குரே எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பேஷனில் 1 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்மூத்தாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் இந்த பேட்டரை ஆட் பண்ணி நல்லா திக்காக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒட்டாமல் வரத்துக்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பேஷனில் மாற்றிட்டு கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும் இந்த மாவு. இப்போ இதை குர்குரே ஃபிங்கர்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட குர்குரே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச குர்குரேல 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான குர்குரே ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.